தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இந்த சூழலில் தனது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விஜய் எடுத்துள்ள ஒரு துணிச்சலான முடிவு ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. ஆம், ஆளும் திமுகவின் வலுவான கோட்டைகளாக கருதப்படும் 2 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடுவதன் மூலம் தனது அரசியல் பயணத்தை அதிரடியாக தொடங்கியுள்ளார் விஜய். அவர் தேர்ந்தெடுத்துள்ள தொகுதிகள் சென்னையின் பெரம்பூர் மற்றும் மத்திய தமிழ்நாட்டின் திருச்சி கிழக்கு பகுதி. பெரம்பூர் சி. ஜோசப் விஜய், திருச்சி கிழக்கு சி. ஜோசப் விஜய். இதில் பெரம்பூர் தொகுதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் கொளத்தூர் தொகுதிக்கு மிக அருகில் அமைந்துள்ளது. பாரம்பரியமாக திமுகவிற்கு ஆதரவளிக்கும் குறிப்பிடத்தக்க கிறிஸ்துவ வாக்காளர்களை கொண்ட தொகுதி இது. நடிகர் விஜயும் ஒரு கிறிஸ்துவர் என்பதால் தனது நட்சத்திர செல்வாக்கு மற்றும் இந்த சமூக வாக்குகளை நம்பி திமுகவின் கோட்டைக்குள் நுழைய வியூகம் வகுத்துள்ளார். கடந்த தேர்தலில் திமுக இங்கு சுமார் 55,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்ற ஒரு சவாலைத்தான் திருச்சியிலும் விஜய் எதிர்கொள்கிறார். திமுகவின் மூத்த அமைச்சரான KN நேருவின் முகமாக கருதப்படும் திருச்சி கிழக்கு தொகுதியும் திமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாகும். இங்கும் கணிசமான கிறிஸ்துவ வாக்காளர்கள் உள்ளனர். இந்த 2 தொகுதிகளிலுமே தனது பிரம்மாண்டமான ரசிகர் பட்டாளம், இளைஞர்கள் மற்றும் பெண் வாக்காளர்களின் ஆதரவை மூலதனமாக கொண்டு திமுகவிற்கு நேரடி சவாலை விடுத்துள்ளார் விஜய். மேலும் திமுகவின் கோட்டைகளை உடைக்க சென்னையின் மற்ற முக்கிய தொகுதிகளிலும் தனது கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை விஜய் களமிறக்கியுள்ளார். பெரிய கட்சிகளுடன் கூட்டணி அமையாத நிலையில் தனது திரையுலக புகழை எம்ஜிஆர், அண்ணாதுரை போல அரசியல் வெற்றியாக மாற்ற முடியுமா என்ற பெரும் எதிர்பார்ப்புடன் தனது முதல் தேர்தல் களத்தில் அடியெடுத்து வைத்துள்ளார் விஜய். என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.